எடப்பாடி அவர்களுக்கு ஆளுமை இல்லை. அதனால அவர் பேசாம இருந்துட்டாரு. இந்த கூட்டணியிலயும் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது அமித்ஷா அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படையை வச்சுதான் இந்த விமர்சனங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. அதாவது அரசியல் ஆசிரியர், அரசியல் பேராசன் அரிஸ்டாட்டில் தான் சொல்லுவார், நீங்க முழு வெற்றி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விமர்சனங்களும் வரும், எல்லா அவமானங்களையும் தாண்டி யார் நிற்கிறார்களோ அதுதான் வெற்றி பாதை, முழு வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆளுமை இல்லை என்று சொல்பவர்கள் சொல்லட்டும். ஆனால் காலம் அதை தீர்மானிக்கும். நான் கேட்குறேன், மெகா கூட்டணின்னு சொன்னீங்களே, ஏன் வைக்கலன்னு கேட்டது அதே நாக்குத்தான். இன்னைக்கு அமித்ஷா மேடையில் பேசாமல் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுவதும் அதே நாக்குத்தான். நாளைக்கு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போகிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வகுத்த வியூகம் இதுதானா என்று பேசுவதும் இதே நாக்குத்தான். அது திரு அமித்ஷா அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு தான். இருந்தாலும் அவசரப்பட்டிருக்கிறார்கள் என்பது எல்லோருடைய பார்வையா இருந்தாலும், இன்னைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்றீங்க, கூட்டணி வச்சா ஏன் கூட்டணி வச்சீங்கன்னு கேட்குறீங்க. பிறகு இந்த எதிர்மறையா பேசுறவங்க எல்லாம் ஒரு ஐடியா கொடுங்க, இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படி செஞ்சிருக்கலாம்னு நீங்க சொல்லுங்க.